தேவன் நம்மை கொண்டு சில காரியங்களை செய்ய சித்தமாயிருக்கிறார். The Lord desires to do certain things through us in our lives. அதில் ரொம்ப விசேஷமானது ஆத்தும ரட்சிப்பு. And the most important thing is salvation, bringing people to the Lord. கர்த்தர் உங்களுடையவர்களை ரட்சிக்க இறங்கி இருக்கிறார். And the Lord has come down to save the people who are around you. நான் மனுஷரை மீட்க இறங்கி இருக்கிறேன், நீ வா என்று கர்த்தர் அழைக்கிறார். The Lord invites you to say, I have come to save the people and I call you for that. நான் உன்னை அதற்கான ஒரு வல்லமை உள்ள மனுஷனாக ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். And the Lord says that I will make you to be a powerful person for that. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். Let's turn to the book of Mark and the first chapter. 16, 17, 18. And verse 16, 17 and 18. மூன்று வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். Mark chapter 1 verse 16 to 18. As he walked by the sea of Galilee, he saw Simon and Andrew his brother casting a net into the sea, for they were fishers of men. Then Jesus said to them, come after me and I will make you fishers of men. Immediately they left their nets and followed him. இது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தேவன் நம்மை பயன்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதம். So this is a very important blessing that God uses us for. இதற்காக தான் தேவன் நம்மை நல்ல சுகத்தோடும் பலனோடும் வாழ வைத்திருக்கிறார். And for this purpose God has given us the grace to live with strength and health. உங்கள் வாழ்க்கையிலே உங்களை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிற காரியத்திற்கு நீ ஆயத்தமா என்கிறது அவருடைய கேள்வி உங்களை நோக்கி. And today the Lord directs a question to you, asking you if you are ready to do the plan and purpose He has for you. நம்முடைய குடும்பத்து மக்கள் பலரை சாத்தான் தன் கைக்குள் வைத்திருக்கிறான். And the Lord has kept so many of our family members trapped within. Satan has kept so many of the family members நமக்கு மிகவும் வேண்டிய சில மக்களை அவன் தன் கைக்குள் வைத்திருக்கிறான். And he has kept some of the very important people in our lives trapped in his hands. எனக்கு தெரிந்த பலர் அவங்கிட்ட தான் இருக்கிறாங்க. And the many people that I know are trapped in the hands of Satan. இது தேவனுக்கு பிடிக்கல. And the Lord does not desire that. நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். And we are all his children. அவரை ஆராதிக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வருகிறோம். And we come every Sunday to church to worship him. இப்படியே காலங்கள் போய் கொண்டிருக்கின்றன. And the time is just passing by likewise. நாம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அப்பா நிம்மதிப்பா நமக்கு பரலோகம் போறதுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, அப்பா சந்தோஷம், அப்படி என்று திருப்தி அடைய தேவன் விரும்பவில்லை. The Lord does not desire that we come to a place of satisfaction and say, oh, I have got my salvation and everything is over after that. உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன். I will make you a fisher of men. அப்படி என்றால் உன்னை ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஆக்குவேன். That means I will make you a person who will prepare souls to be saved. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேண்டும்? How many of you desire that you need to have this blessing in your life? நல்ல வலது கரத்தை உயர்த்துங்க. Let's lift up our hands. நிச்சயம் இயேசு தருவார். Definitely the Lord will give you this blessing. பணம் பொருள் உலகத்தில் உள்ள எல்லாம் தந்திருக்கிறார். He has already given you all the wealth and riches that you need to have. தேவ சமூகத்தில் போய் நாம் நிற்கும்போது, நீர் எனக்கு ஒண்ணுமே தரலையே, எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேனே, ஆகாரம் இல்லாம கஷ்டப்பட்டேனே, வஸ்திரம் இல்லாம கஷ்டப்பட்டேனே அப்படி என்று சொல்ல வழியே இல்லை. So there is no way in which you can go before the presence of the Lord and say, Lord, you did not give me even basic needs like food or any blessing. இத்தனை வருஷம் உலகத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அனுபவித்து வாழ்ந்தேன், ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ணாமல் என் வாழ்நாளை நான் வீணாக்கி விட்டேனே அப்பா, எப்படி உம்முடைய முகத்தை பார்ப்பேன், வெட்கமாயிருக்கிறது என்று சொல்ல நேரிடும். So if you do that, then you will be in a state of very shame when you stand before the Lord saying, I've been a recipient of so many blessings, but I did not prepare any soul for you. நான் படுகிற கஷ்டம் என்னை கஷ்டப்படுத்துகிற மக்கள்
என்று உலகத்தில் இருக்கிறது. So we oftentimes say that the struggling that we have comes from the hardships that people impose upon us. என்னை மனுஷரை பிடிக்கிறவனாக தேவன் மாற்றினால், But if the Lord transforms me to be a person who prepares people for the Lord and makes me a fisher of men, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், எனக்கு சஞ்சலம் கொடுக்கிறவர்கள் என்ற அந்த அந்த சக்தியற்று போய்விடும். but if I become a fisher of men, then the people who are tormenting me and the afflicting spirits and the afflicting forces will automatically be dispelled from my life. எப்படி ஆண்டவராகிய தேவன், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் அழைத்த தம்முடைய சீஷர்களை எப்படி அவர் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்கினார் என்று நாம் பார்ப்போம். So we are going to meditate and see how the Lord made his disciples fishers of men. மனுஷரை பிடிக்கிறவர்கள், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் ஆக்குகிறது ஒரு process. So it is a process to become a fisher of men and prepare people and bring them to the salvation அது of the இயேசுவால் மட்டும்தான் முடியும். Lord. Only the Lord Jesus Christ can do அது that. விரும்புகிறவர்களில் மட்டும்தான் செய்வார். And he will use people who desire to bring people to the Lord. என்னுடைய நண்பன் எல்லாவற்றிலும் என்னோடு இருக்கிறான், மோட்சத்தில் மட்டும் அவன் என்னோடு இருக்க மாட்டான். If you say that my friend is always with me, but he will not be with me in heaven. என்னோடு கூட பிறந்த என் சகோதரன், என் சகோதரி உலகத்தில் வாழும்போதெல்லாம் என்னோடு இருந்தார்கள், ஆனால் மோட்சத்தில் என்னோடு இருக்க மாட்டார்கள். So my brother and sister who was born with me was there with me all the days of my life, but they are not going to be with me in heaven. இப்படி என்னை சூழ என்னை சார்ந்த சில மக்கள் நான் போகிற அந்த நித்திய மோட்ச ராஜ்யத்திற்குள் வருவதற்கு ஏதுவாக வாழவில்லை. So I have not conducted my life in any way for me to bring my neighbors and my family and my friends to the Lord. என்னுடைய பிரயாசம் அல்லது பிரயத்னம் என்னவென்றால், அவர்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து பிசினஸ் செய்து அல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அவர்களோடு இருந்து அவர்கள் மூலம் நான் பல நன்மைகளை பெற்று வாழ்ந்து போனால் போதுமா? So is it enough for me to prioritize my relationship with my people just for engaging with them in business and other activities? அவர்களையும் நித்திய ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கொண்டு போய் சேர்க்கும் வேலை இந்த சரீரத்தில் என் உயிர் இருக்கும்போதுதான் செய்ய முடியும் என்ற அறிவை நாம் இன்றைக்கு கொஞ்சம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். And today we have to renew our body, soul and mind to understand that we have this business of bringing these people into the kingdom of God. நிறைய வேளைகளில் இப்படிப்பட்ட கவலை நமக்கு அறவே இல்லை. In many times we don't even bother about this matter. ரட்சிக்கப்படாத என் அண்ணனை பற்றி எனக்கு கவலையே இல்லை. You are not bothered about your own brother who is not saved. ரட்சிக்கப்படாத என் குடும்ப அங்கத்தினர்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை. I'm not bothered about a family member who has not accepted the Lord. மாறாக நான் சொல்லுகிறேன், நீ செத்தால் நிச்சயம் நரகத்துக்கு தான் போவாய் என்று சொல்லுகிறேன். But oftentimes we tell them that if you don't accept the Lord, you will definitely go to hell. அவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள். And they will go to hell. அவர்கள் மோட்சம் போக மாட்டார்கள். And they will not go to heaven. அவர்கள் பாவிகள். And they are sinners. அவர்கள் விக்கிரக They are ஆராதனைக்காரர்கள். people who worship. அவர்கள் கெட்டவர்கள். And they are bad people. அவர்கள் நிச்சயமாய் நரகத்துக்கு தான் போவார்கள். And definitely they are destined to hell. இதை உறக்க சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். And there are many people who say that. இல்லை, அவர்கள் மேலே எனக்கு ஏன் ஒரு உண்மையான கரிசனை இல்லை? Why am I not deeply concerned about these people? என் சகோதரன் நரக வழி நடக்கிறானே, அதை பற்றி எனக்கு என்ன கவலை? My brother is walking towards hell. What is my concern about that? இந்த வருடத்தின் 2வது மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய எல்லா கவலைகளும் சரி செய்யப்படும், ஆனால் இந்த கவலை தான் உன் வாழ்க்கையில் அவசியமானது என்று சொல்லுகிறார். So in this month of February, the Lord says that all your problems will be solved when you take this as the main concern and burden in your life. இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளை பாவிகளும் அனுபவிக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளும் அனுபவிக்கிறார்கள். So the goodness of the Lord is being experienced both by sinners and by the saved at the same ஆனால் time. பரலோக நன்மையை இயேசுவின் பிள்ளைகள் மட்டும் தான் But the அனுபவிப்பார்கள். goodness of heaven can be experienced only by those who are saved. இந்த பாரம் எனக்கு இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். And the Lord gives me this burden this day. நான் இந்த பாரம் இல்லாமல் நான் எதை செய்தாலும்
அது என் கணக்கில் ஏறாது. So whatever else I do other than executing my life with this burden, it will not be added. இந்த பாரத்தோடு நான் ஒரு செயல் செய்ய ஆரம்பித்தால் இயேசு என்னோடு இணைந்து கொள்வார். So if I start doing anything with this burden, the Lord Jesus will engage with me. என்னுடைய மனதில் இருக்கிற அந்த தாகம், அந்த பாரம் நிறைவேற அவர் என்னை உருவாக்குவார். So the Lord will make me and mold me so that I will have this burden and thirst in my எப்பொழுது soul. ஜெபம் பண்ணினாலும் என் சகோதரனின் முகம்தான் என் ஜெபத்தில் வருகிறது. So whenever I pray, only the face of my brother who is not saved comes before me. என்னுடைய நெருங்கின நண்பன் அவனுடைய முகம்தான் வருகிறது. And my close friend, his face comes before me because he is not saved. என்னுடைய சகோதரியின் முகம்தான் வருகிறது. And the face of my sister who has not been saved comes before me. அப்படி நான் பாரம் அடைகிறேன் என்பதை இயேசு அறிந்தால் இன்றைக்கு உங்களுக்கு விசேஷ கிருபைகளை அவர் கொடுக்க போகிறார். And if the Lord can see this burden in your heart, then the Lord will definitely give you special grace for that. ஆவியானவர் எனக்கு இந்த காரியத்தை மிக விளக்கமாக அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். The Holy Spirit has given me a detailed account about this. ஒரு 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 கூட்டத்தை, ஒரு ஜனத்தை, ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்கு என்று ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இயேசுவின் ஆசீர்வாதம் அவசியம் வேண்டும். So if you need to prepare a person and a group of people for the Lord Jesus, definitely you need the grace of the Lord Jesus. சீஷர்களை அழைக்கும் போதே சொல்றாரு, நீங்க மீன் பிடிச்சது போதும், இனி மனுஷரை பிடிங்கங்கறாரு. So when the Lord Jesus invites his disciples, he says it's enough for you to catch fish. Now be fishers of men. நரகத்துக்கு போகிற நம்மவர்கள் நல்ல செழிப்பா இருக்கிறார்கள், வசதியா இருக்கிறார்கள், நல்ல செல்வமா இருக்கிறார்கள். The people who are acquainted with our relatives who are on the way to hell, they are living a very good life, they are comfortable, they have everything. அந்த வாழ்வு ஒரு சொற்ப காலம்தான். But that life is just for a moment, it is for a short span of time. திடீரென்று ஒரு நெஞ்சுவலி வந்தால் அந்த நன்மைகள் எல்லாம் அதோடு ஒளிந்து போய்விடும். And suddenly if they have a chest pain or anything else, all those goodness just disappears. நித்தியமான யுகாயுகமாய் முடிவில்லாத காலமாய் அனுபவிக்கிற இன்பம் இருக்கிறது. But then there is an eternal joy that you have to experience forever and forever. நாம் எல்லாருக்கும் கூட இந்த உலகத்தில் அனுபவிக்கிற சகலமும் எனக்கு மூச்சு இருக்கு வரைக்கும் தான். So you are able to experience all the goodness and the blessings and the comforts only when you have breath in your என் body. மூச்சு எப்பொழுது ஒடுங்கும் என்று எனக்கு தெரியாது. I do not know when my breath will be taken away from me. நான் நேற்று ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருந்தேன். Yesterday I was listening to a news. அந்த செய்தியில 70 இருந்து 80 வயது வரைக்கும் பயங்கரமான ரிஸ்க் நிறைந்த, ஆபத்து நிறைந்த அந்த ஒரு டெக்கேட், அந்த 10 வருடங்கள் ஆபத்து நிறைந்தது என்று ஒருவர் பேசுகிறார், ஒரு ஞானி. And in that video there was a scientist who was saying between 70 to 80 years it is a high risk period in a person's life. அதுவே இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இந்த இடம் போகக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இது நிறைய அவருடைய ஆலோசனைகள் இருந்தது. And there was so much of counsel that he was giving, saying you should not do this, you should not do that, you should avoid this and so on. நான் அவர் சொன்னதோடு என்னை கம்பேர் பண்ணி பார்த்தேன். So I compared my lifestyle with his counsel. அது ஒண்ணு நமக்கு ஒத்து வர்ற மாதிரி தெரியல. And I saw that nothing was parallel to one another. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. But then I have the Lord who strengthens me. அவர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். He is beyond all these counsels and advice and medical counsel. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. நம்மை தேவன் இந்த சரீரத்தில் வாழ வைத்திருக்கிறதே அதற்காகத்தான். The Lord has given us life for this purpose alone. நீங்கள் இந்த சரீரத்தில் வாழ்ந்தால் இன்னும் எத்தனை லட்சம் சம்பாதிப்பீர்கள்? So if you have been given an extension of life, how many more lakhs will you earn? ஒரு மாதம் 1 லட்சம் என்றால் இன்னொரு 10 வருஷம் வாழ்ந்தால் எவ்வளவு சம்பாதிப்பீர்கள்? So if you're earning a monthly income of 1 lakh, then for the next 10 years how much will you earn? அவ்வளவுதான். That much will be your income. ஆனால் விலை மதிக்க முடியாத ஒரு ஆத்துமாவை நாம் ஆதாயம் பண்ணினால் அதுக்கு என்ன வேல்யூ? அதுக்கு வேல்யூவே கிடையாது, அவ்வளவு precious. But then the value of a soul cannot be counted with money. It is so precious in the sight of நான் God. உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன். I have told you many times. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன்,
When I prepared myself to give my life as full-time ministry, I told my mother, இயேசுப்பா என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார், நான் ஊழியம் செய்ய போறேன்னு சொன்னேன். I told my mother, the Lord Jesus has invited me for ministry. I'm going to give my life to full-time அப்பொழுது ministry. வெள்ளைக்காரன் நடத்தி கொண்டிருந்த டன்லப் ரப்பர் ஃபேக்டரியில மெஷின் ஆபரேட்டராக வேலை செய்து At கொண்டிருந்தேன். that time, I was a machine operator in the Dunlop rubber factory, which was led by the British people. நல்ல சம்பளம், I had a very good salary. நல்ல வேலை. It's a good job. எங்க அம்மா சொன்னாங்க, நல்ல வேலையை விட்டு போறேன்றியே. நான் And my mother said, you're leaving such a good job and are you going to follow Jesus? இல்லம்மா, இயேசு அழைக்கிறார் என்று. But I said, no, the Lord Jesus has நான் invited me. ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்க. And she said, I'm praying for நீ you. பேசாம வேலைக்கு போ, நான் ஜெபிக்கிறேன், பாப்போம் அப்படின்னு சொன்னாங்க. And my mother said, you just continue to work, I will be praying for you. எங்க அம்மா அந்த காலத்திலேயே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றவர்கள். My mother, in those days itself, she was anointed with the gift of the Holy Spirit and speaking in tongues. அதனால அவங்க ஜெபம் பண்ணாங்க. And therefore she prayed for me. என்னன்னு ஜெபம் பண்ணாங்க? So what did my mother pray for me? அவனுக்கு நல்ல புத்தியை தாரு, சொர்ணராஜுக்கு நல்ல புத்தியை தாரு ஆண்டவரே. And she said, Lord gives Varnaraj a good brain and mind. அவன் இந்த நல்ல வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போறேன்னு சொல்றான். He is saying that he is going to leave this good job and that he is going for ministry. யாரோ அவனை கெடுத்துட்டு இருக்கிறாங்கப்பா. Oh Lord, somebody has deceived him and somebody has changed his mind. அதனால நீர் அவனை இந்த மைண்ட்ல, இந்த மனதில் இருந்து அவனை மாத்தும். And Lord, change his mind, Lord. 2 வாரம் 14 நாள் எங்க அம்மா ஜெபிச்சாங்க. இப்படியே தான் திரும்ப சொல்லி. So for 14 days my mother prayed that God will change my mind. 15வது நாள்ல ஆண்டவர் ஆவியானவர் சொன்னாராம், இப்ப நீ வாயை மூடு, நான் உன்னோட பேச போறேன்னார். But on the 15th day the Holy Spirit told my mother, now you stop talking, I'm going to talk to you. அவங்க அமைதியில ஜெபத்துல ஸ்தோத்திரம் அமைதியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. So she remained silent in her prayer time saying, praise the Lord, praise the Lord. கர்த்தர் சொன்னாராம், Lord, இந்த உன் மகன் சம்பாத்தியம் வேணுமா உனக்கு? அவன் நீண்ட காலம் உலகத்துல வாழ்ந்து அவன் சம்பாதிக்கிற கோடிக்கணக்கான பணத்தை நான் இடது பக்கம் வைக்கிறேன். And the Lord told my mother, I keep all the lakhs and crores of rupees which your son will earn on one side of you. அவன் மூலம் ஆதாயமாகும் ஒரு ஆத்துமாவை வலது பக்கம் வைக்கிறேன். On the right side I keep one soul that your son will prepare for the kingdom of God. தெரிந்து கொள்வது உன்னுடையது. But it is up to you to make your choice. இந்த ரெண்டில் எது வேண்டும் என்று இப்பொழுது கேள், நான் உனக்கு தருவேன் Now என்று you சொன்னார். ask me what should I do and I will tell you what you should be doing. எங்க அம்மா உலக பிரகாரமான தாயா இருந்திருந்தா, கோடி தோத்துறப்பா, அவன் ஒழுங்கா வேலைக்கு போற மாதிரி ஆசீர்வதியம்னு சொல்லியிருப்பாங்க. If my mother was a worldly mother, she would have said, oh thank you Lord for giving me the choice, let him take this option of getting lots of money. And வெகு நேரம் போராட்டம் அவங்களுக்கு. oh there was such a battle that முடிவாக அவங்க ஒண்ணு சொன்னாங்களாம். and she came to a final conclusion எங்க and said, அம்மாவே எனக்கு சொன்னது, and this is what my mother herself narrated to me. அதாவது என் மகன் நீண்ட நாள் உலகத்தில் உயிரோடு இருந்து அவன் சம்பாதிக்கிற எல்லா சம்பாத்தியத்தை விட அவன் சம்பாதிக்கும் ஒரு ஆத்துமா அதை விட விலையேற பெற்றது. So my mother finally concluded saying, Lord, more than the crores of rupees that my son will earn if he goes to work all his life, this one soul is more priceless and precious. ஆகவே அவன் போய் உமக்கு ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண அவனை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Oh Lord, I அப்புறம் surrender. சமாதானமா ஜெபத்தை விட்டு வந்தாங்க. And then she surrendered saying, Lord, I surrender my son to be a full-time minister to prepare என் people for தலையில the கை kingdom of வச்சு God. ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. And she started to place her hand on my head and started to bless me. நான் இவ்வளவு ஊழியம் செய்கிறேன் என்றால் எங்க அம்மா ரொம்ப முக்கிய காரணம். So if I'm involved in so much of ministry, my mother plays a very pivotal role in வல்லமையா that. ஊழியம் செய், ஒரு போர் வீரனை மாதிரி ஊழியம் செய் அப்படின்னு ஆசீர்வதிச்சாங்க. She blessed me saying, be a powerful minister of God and work for the Lord as a great warrior. இந்த 59 ஆண்டுகள் இந்த ஆண்டவர் இயேசுவுக்காக இந்த ஊழியத்தை செய்திருக்கிறேன். என்ன மகிழ்ச்சி, என்ன சந்தோஷம். ஆண்டவர் இயேசுகிட்ட சொல்லிட்டு இருக்கேன், கூப்பிட்டா உடனே வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். அப்படி அவ்வளவு சந்தோஷமான ஊழியம் இது. So for 59 years I've been involved in this ministry. I'm so happy I've brought so many people to the Lord. If the Lord invites me, I'm ready to go and meet with him. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதுதான் மிக மகிழ்ச்சியை தருகிற ஒரு காரியம். And in everybody's life, this is the only thing that can give you so much of joy and நம் contentment. மூலம் தீமை நரக வழி போகிறவர்களை நாம் இயேசு அண்டை நம்ம நடத்திட்டோம் அப்படின்னு சொன்னா
அதை விட செல்வம் வேற எதுவுமே கிடையாதுங்க. There is no greater wealth in our life if we are able to say that we brought one person who was headed to hell, we brought them to the Lord Jesus Christ. இப்படி நம்மை ஆக்குகிறது தான் அவருடைய பிரதான வேலை. And this is the most important priority for which he molds you and makes உனக்கு you. நிறைய பணத்தை அவர் கொடுப்பது அல்ல, அதெல்லாம் கொடுத்துட்டார். He is not prioritizing wealth. He has already blessed you with financial blessings. நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு. And he has blessed you அப்படி adequately. சொல்றவங்க எல்லாம் கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, எங்களை நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு ஏசப்பா. How many of you can say, நல்ல "The Lord has சத்தமா blessed சொல்லுங்க. me. The Lord has blessed me financially." அதெல்லாம் நல்லா தந்திருக்காரு. And he has given you so many blessings. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும். But now I need this blessing. இன்றைக்கு இயேசு நம்மை நோக்கி நான் உன்னை ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். So the Lord says that I will now make you a fisher of men. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அவர் எப்படி செய்தார் என்று பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து. Let's turn to Luke chapter 9 verse 1 and 2. The Lord invites all his 12 disciples. He calls them. சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. He gave them power and authority over all the demons and to cure diseases. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். He sent them to preach the kingdom of God and to heal the sick. 6ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். So they departed and went through the towns preaching the gospel and healing the sick everywhere. ரட்சிப்பை குறித்து அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். So they went everywhere and they preached about salvation. வியாதியை சுகமாக்கினார்கள். And they healed the sick people. இந்த வல்லமையை இயேசு அவர்களுக்கு தந்தார். And the Lord Jesus gave them this power and authority. இதற்கு முந்தி வியாதியஸ்தருக்காக கைகளை வைத்ததோ ஜெபித்ததோ அந்த அனுபவமே இவர்களுக்கு கிடையாது. So until now they did not have this experience of praying for the sick people. இவர்களுடைய தொழில் மீன் பிடிப்பது. So until now they were trained fishermen. அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. And they had no experience with doing all these kinds of things. ஆனால் இங்க சுருக்கமாக அவர்களுக்கு பிசாசு துரத்தும் வியாதியை குணமாக்கும் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் அவர்களுக்கு அவர் வல்லமை அதிகாரம் கொடுத்தார் என்று நீ சொல்லி இருக்கிறது. But then it very clearly says that he gave them power and authority to drive out the demons and to ஆனால் cure நிறைய diseases. விஷயங்களை அவர்களோடு பேசி இருப்பார். But then he has spoken so much to them. நீங்கள் பிசாசை சந்திப்பீர்கள். You will meet with Satan. உங்களை எதிர்த்து பேசுகிற எதிராளிகளை சந்திப்பீர்கள். You will meet with people who will contend with you. நீங்கள் தைரியமா இருங்கள். நீங்கள் இப்படி எல்லாம் உங்களுக்கு அந்த வல்லமை வெளிப்படும். அப்ப எல்லாரும் வாய் மூடிக்கொள்வார்கள். இப்படி விளக்கமா நிறைய சொல்லி இருப்பார். And he has explained to them that people will strive and contend with you and how they have to conduct themselves and so on. அந்த 12 பேரை மட்டுமல்ல, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு 70 பேரையும் அப்படியே அழைத்து அவர்களுக்கும் அவர் வல்லமை கொடுக்கிறார். It is just not these 12 people. If you turn to Luke chapter 10, he invited another 70 people and he gave them this authority to drive out the demons and to cure diseases. லூக்கா சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ரொம்ப நல்லா இருக்குது. ஆண்டவர் இயேசப்பா தம்முடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களை நிராயுத பணிகளா ஊழியம் செய்ய அனுப்பாம அவர்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கிறார். So we see that the Lord just doesn't call people and send them to be disciples. He gives them whatever is needed to do this authority. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus Christ is the same yesterday, today and அன்றைக்கு forever. சீஷர்கள் காலத்தில் ஒன்றும் தெரியாதவர்களுக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்த தேவன் நீங்கள் நிறைய சத்தியம் தெரிந்தவர்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? So in those days people did not have so much of exposition with the truth and he gave them so much of power. How much more authority will he give you when you have been taught so much? 10:1 இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். After these things the Lord appointed 70 others also and sent them 2 by 2 before his face. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலை ஆட்களோ கொஞ்சம் ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். Then he said to them, the harvest truly is great but the laborers are few. Therefore pray that the Lord of the harvest to send laborers into the harvest. புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை
ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். And he said, go your way, behold, I send you out as lambs among the wolves. 5ஆம் வசனம் பாருங்கள். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். But whatever home you enter, first say to them, peace to this house. 17ஆம் வசனம் பாருங்கள். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்ப வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். Then the 70 returned with joy, saying, Lord, even the demons are subject to us as in your name. அதாவது பிசாசுகள் அப்படின்னு சொன்னா எல்லா மனுஷ சக்திகளை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. So if you talk about the devil, it is more powerful than all the human power that people possess. தீமைகளின் மொத்த உருவம் பிசாசு. So the devil is the entire embodiment of everything that is evil. அவைகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று இவர்கள் And சொல்லுகிறார்கள். they come and tell him that all the demons are subject to his அவர் name. 18ஆம் வசனம், அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல் வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். And he said to them, I saw Satan fall like lightning from heaven. இன்னும் அவர் சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. And in verse 19 he says, behold, I give you the authority to trample on serpents and scorpions, over all the power of the enemy, nothing by any means shall harm you. இந்த போன 70 பேர் திரும்பி வந்து தாங்கள் செய்த ஊழியத்தில் கர்த்தர், அதாவது எப்படி கிரியை நடந்தது என்று அவர்கள் சொன்னதை கேட்ட இயேசு 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்கள். அந்த வேளையில் இயேசு ஆவியில் கலிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. So when the 70 people came and reported what happened, then Jesus said, in that hour Jesus rejoiced in the spirit and said, I praise you, Father, Lord of heaven and earth, that you have hidden these things from the wise and the prudent and revealed them to babes. Even so, Father, for it seemed good in your sight. நன்ற கவனிங்கள். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிறவர்களுக்கும் இதை தேவன் வெளிப்படுத்தாமல் சாதாரண மக்களாகிய நமக்கு இதை வெளிப்படுத்தினார். இதுதான் பிதாவின் திருவுள சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. So the Bible says that this is the great the thing of the Lord, that he revealed this not to the wise and the educated people, but to the simple people he revealed this. இன்றைக்கு இயேசு நம்மை அழைக்கிறார். And today the Lord Jesus invites us. நம்மிடத்தில் வரும்படி நம்மை அழைக்கிறார். And he invites us saying, come to me. வாங்க, நான் உங்களை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். He says, come and I will make you fishers of men. நான் எப்படி அன்றைக்கு சீஷர்களுக்கு என்னெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்பினேனோ அப்படியே உங்களுக்கும் செய்வேன். And he says that whatever blessing I gave to the disciples and sent them out to be fishers of men, I'm going to equip you likewise. நான் அவர்களுக்கு அப்படி செய்துவிட்டு உங்களுக்கு அப்படி செய்யாமல் வெறுமனே அனுப்ப மாட்டேன். So I will not leave you empty-handed. Just like how I equipped them, I will equip you also today. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். And I am with you. நிச்சயமாய் உங்களுக்கு ஆத்தும ஆதாயம் செய்யும் அந்த வல்லமையை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். And he says, definitely I will fill you with the power to be fishers of men. சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். And I want to tell you something. ஆதியாகமத்திலே 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நீங்கள் வாசித்தீர்கள். And you read about an incident in Genesis chapter 14. லோத்து அவனுடைய குடும்பம் அவனோடு இருந்தவர்கள் எல்லாரையும் அமலேக்கியர் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். And we find that Lot, he was taken as a captive by the Amalekites. ஆபிரகாம் தன்னுடைய எப்ரோனில் இருந்தார், ஆனால் லோத்து சோதோமில் இருந்தார். அமலேக்கியர் வந்து அவனை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். So Abraham was in Hebron and Lot was in Sodom, and the people came and took captive of him and his family. இது ஆபிரகாமுக்கு தெரிய வருகிறது. And this information is now brought to Abraham. இவன் என்ன சொல்லி இருக்க வேண்டும் சொல்லுங்க. So what should have been Abraham's நம்மள இருந்தா reaction? என்ன சொல்லுவோம்? What would we have done in this என் place? கூடயே இருடான்னு சொன்னேன், இவன் கேட்கல. என்னை விட்டு பிரிஞ்சு போனன்னு ஒத்த கால்ல நின்னு பிரிஞ்சு போனான். I told him to be with me, but then he despised that and he said, I will go my own way. அதனால இவனுக்கு வேணும்.
Therefore, he definitely needs this punishment. என்னவோ ஆயிட்டு போறான் Let him be something, let whatever அப்படின்னு happens. சொல்லல. He did not do that. இப்படி லோத்து அவனுடைய குடும்பம் அவனை சார்ந்தவர்கள் எல்லாரையும் அமலேக்கியர் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்ன உடனே அவன் இருதயம் பாரம் அடைகிறது. And we find that Abraham's heart was filled with burden when he knew that Lot and his family were held captives. தன்னுடைய வேலைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு முதலாவது லோத்தையும் அவனுடையவர்களையும் மீட்டு வருவதுதான் தன்னுடைய முதலாவது வேலை என்று முடிவுக்கு வருகிறான். And he prioritized going and rescuing Lot and his entire family from those who held them captive. தன்னிடத்தில் இருக்கிற 318 பேர் இருந்தாங்களாம். அவங்க எல்லாருக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் வரைக்கும் புறப்பட்டு போகிறார். And it reads here, he armed his 318 trained servants and he took them to Dan. தன்னுடையவர்களை பிடித்து கொண்டு போன சாத்தானின் மக்கள் அமலேக்கியர் கையில் இருந்து அவர்களை மீட்டு வருவதற்காக ஒரு பிரயாசம் எடுக்கிறான். So now he takes up a responsibility and going and bringing those people who are held captive by Satan, the Amalekites. கர்த்தருக்கு மகிமை. 15ஆம் வசனம், ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தினார்கள். And if you read in chapter 15, he went and pursued them, took hold of them and rescued them and took them to Damascus. அது 14ஆம் வசனத்துல அவனுக்கு பிடித்துட்டு போன எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போனதை, அந்த மக்களை எல்லாம் சிறைப்பிடித்து பொருள்களை சிறைப்பிடித்ததுல இந்த அமலேக்கியர் ஒரே ஆட்டம் பாட்டம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. And we see that the Amalekites were so happy that they had taken away Lot and his entire belongings. ஆனால் ஆபிரகாம் போய் அவருடைய சகல பொருட்களையும் தன் சகோதரன் லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். And we can see that Abraham went and took back the possession, the men servants, the maid servants, and Lot and all the people that belonged to him. ரொம்ப வெற்றியோட வர்றாங்க. And now they come back so jubilantly. தன்னுடைய குடும்பத்து மக்களை ஒரு சத்துரு பிடித்து கொண்டு போய்விட்டான். நான் எப்படி சும்மா வீட்டில் அமைதலா இருப்பேன்? நிச்சயமாய் நான் அவனை மீட்டு கொண்டு வருவேன் என்று சொல்லி போய் அவனுடையவர்களை எல்லாரையும் அவன் மீட்டு கொண்டு வந்தான். So Lot had left the Lord and he had walked away, but Abraham felt burden. He goes and brings back Lot and all his entire family. இப்பொழுது அவரை சந்திப்பதற்கு 18ஆம் வசனத்தில் பாருங்கள், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று ஆசீர்வதித்தான். Then Melchizedek, king of Salem, brought out bread and wine. He was the priest of the Most High God. He blessed him and said, "Blessed be Abraham of God Most High, possessor of heaven and earth." ஆசாரியன் போய் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். And we see that the priest goes and bless Abraham. நம்முடையவர்கள் நிறைய பேர் அமலேக்கின் பிடித்துட்டு போயிட்டான். Today many of the people whom we know are held by Satan. பிசாசு பிடிச்சிட்டு போயிட்டான். Satan has held them captive. என்ன செய்ய? What are we going to do about that? அவங்க ரொம்ப மோசமா வாழ்ந்தாங்க, அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாமா? So can we say that they led a wicked life, therefore they are held captive? அதற்காக ஒரு பிரயாசம் எடுத்தார் இந்த ஆபிரகாம். But we see now Abraham takes up a burden to go and rescue them from Satan's hand. ஆபிரகாம் அமைதலா இருக்கவில்லை. Abraham was not remaining silent. என் வேலை உண்டு நான் உண்டு என்று அவர் இருக்கவில்லை. He did not say, let them do what they want, I will do what they want. இதுதான் முக்கியமான பிரதான வேலை என்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்தார். He comes to a conclusion that my top priority is to go and rescue the people from the hands of Satan. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். And the Lord calls us today for that. பிசாசு நம்முடையவர்கள் அநேகரை அவன் கொள்ளையடித்து கொண்டு போயிருக்கிறான். Today Satan has held many people captive in his hands. அவர்கள் அவனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். And they are held captive by Satan. அவர்களை அவன் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். And he has taken complete control of their lives. பயங்கரமான பாவங்களையும் தவறுகளையும் செய்ய ஆக்கி வைத்திருக்கிறான். And he has caused them to do a lot of evil and to do evil things. நாம் புறப்பட்டு செயல்பட வேண்டும். And now we have to rise up and go. ஆபிரகாம் தன்னுடைய 318 வேலைக்காரர்களுக்கு ஆயுதம் தரிப்பித்தான் என்று சொல்லி The இருக்கிறது. Bible says that Abraham gave all the weapons to his trained servants. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை 3 கோடி பேர் வந்தாலும்
அத்தனை பேருக்கும் இதே போல வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து சத்துருக்களோடு போராடி நம்முடையவர்களை மீட்டு கொண்டு வர அவர் நம்மை இன்றைக்கு அழைக்கிறார். And today the Lord calls you and He blesses you with the same authority and arms you and equips you so that you will bring back all the lost into the kingdom of God. இஸ்ரவேல் மக்களை மீட்கணும், ரட்சிக்கணும். அவங்க எல்லாம் புலம்புறாங்க, படுற வேதனையை கண்டு ஆண்டவர் அவர்களை ரட்சிக்க இறங்கினார். So the Israelites were lamenting and weeping, and the Lord heard their cry, and therefore He decided to save them. ஆனால் அவர்களை ரட்சிக்க அவருக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. But however, the Lord needed a person to go as a deliverer to deliver them from their torment. அவர்கள்லாம் ரொம்ப பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள். And all these people, they were held captives, they were slaves of Pharaoh. அவர்கள் கதறுகிறார்கள். And they are weeping. அவர்கள் பட்ட துன்பத்தை குறித்து வேதத்தில் நிறைய நீங்கள் And the வாசித்திருக்கிறீர்கள். Bible describes in detail about the sufferings of those people who were held captive by Pharaoh. தேவனுக்கு ஒரு ஆள் தேவை. And the Lord needed just one man. அதை குறித்து ஸ்தேவான் ரொம்ப அருமையா சொல்லுகிறார். And Stephen so beautifully narrates that. 7ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் And if you turn to Acts chapter 7, 34ஆம் வசனம் பாருங்கள். and if you look at மோசேயை பார்த்து இவ்விதமாய் தேவன் சொன்னார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். He said, I have certainly seen the oppression of my people who are in Egypt. I have heard their groaning and have come down to deliver them. And now I come, I will send you to Egypt. தேவன் நான் ரட்சிக்க இறங்கி விட்டேன். And the Lord says, I have come down to save. அவர்களுடைய சத்தம் கேட்டுச்சு, அவருடைய பெருமூச்சை கேட்டேன், அதனால அவர்களை ரட்சிக்கும்படி நான் இறங்கினேன். And the Lord says, I have heard their groaning and I have come down to deliver them. எனக்கு நீ வேண்டும், வா, And now I need you. You நான் come. உன்னை அனுப்புவேன். And I will send you. அதைத்தான் சீஷரிடத்துல கேட்டார். And that is what the Lord tells the disciples. மனுஷரெல்லாம் ரட்சிக்கணும், அதனால நீங்க வாங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று சொன்னார். And he says that the people have to be saved, and I want to make you a fisher of men. Come. மோசேயினிடத்திலே தேவன் சென்றார். And the Lord went to Moses and approached him. முட்செடியில் பற்றி எரிகிற அக்கினியாக காட்சியளித்தார். And he revealed himself through the burning bush. அவன் பல சாக்கு போக்குகளை சொன்னான். Oh, Moses gave a lot of lame excuses. நான் மாட்டேன், வேற யாரையாவது பாரும் என்று சொன்னான். And he said, Lord, I won't go, you find somebody சில else. அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்து காட்டினார். And the Lord showed Moses so many signs and wonders. ஆனாலும் என்ன ஆள விடும் அப்படின்னு அவன் சொன்னான். But Moses told the Lord, please leave me, I எல்லாரும் will not கவனிங்க, go. இயேசு தேவன் விடல. But the Lord did not let go. அவனை கடிந்து கொண்டார். And then he rebuked him. நான் எத்தனை முறை உன்னை அழைக்கிறேன், நீ பல சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். And we find that the Lord rebuked him. He said, I'm inviting you so many times and you're giving me lame excuses. ஆரோனுக்கு துணையாக மோசேக்கு கொடுத்து அவர் ரெண்டு பேரையும் எகிப்துக்கு தேவன் அனுப்பினார். So now the Lord gives Moses a companion, Aaron, and he sends them both to Egypt. ரெண்டு பேரும் போனார்கள். And both of them now go மோசே to தான் Egypt. தலைவன். And Moses அழைக்கப்பட்டவன் மோசே. Moses is the called person, anointed one. பார்வோன் அடிமைத்தனத்தில் இருந்து 6 லட்சம் பேருக்கு மேல் உள்ள யுத்த புருஷர் மட்டும் 6 லட்சம் பேர் அவர்களை மீட்டு அழைத்து கொண்டு வருகிறான். முன்னே ஒரு கோலை வைத்துக் கொண்டு. And Moses just had a rod and he was able to deliver 6 lakhs of men alone besides women and அந்த children. காட்சியை பாருங்க. So just picture this whole நான் situation. நிச்சயமாய் பரலோகத்துக்கு போவேன். Definitely I will go to heaven. நான் என் இயேசுவை சந்திக்க போகும்போது And when I go to see Jesus, என்னோடு கூட என்னை சூழ திரளான ஆத்துமாக்கள் வருவார்கள். I should be able to take a lot of people along with me. அவர் எனக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை என் சிரசில் வைப்பார். And he will give me the joy at the crown of இதை விட joy on பாக்கியம் my வேற head. எதுவுமே இல்லை. What greater joy than this? இந்த உலகத்தில் நான் நாளைக்கு வாழ்வேன் என்பது நிச்சயம் அல்ல. I don't have the assurance that I'm going to live tomorrow. நாம் யாரும் சொல்ல முடியாது, நான் நாளைக்கு இந்த வருஷம் பூராவும் உயிரோடு இருப்பேன் என்று சொல்ல முடியவே முடியாது. Can any of us tell with assurance that we are going to live that tomorrow and the rest of our lives? இப்படிப்பட்ட அநித்தியமான வாழ்க்கையிலே So when we are living in this life that does not have any assurance, சீக்கிரத்திலே தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நம்மை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். therefore we have to surrender ourselves to the Lord and say, Lord, I surrender to do only the calling that you have given me in my life. மோசே தன்னை ஒப்பு கொடுத்த போது தேவன் அவனை என்னமா பயன்படுத்தினார் When பாருங்க. Moses surrendered to the calling,
the Lord used him so mightily. அதே போலதான் கிதியோனை அழைத்தார். That is how the Lord calls Gideon. மீதியானியர் என்கிற திரள் கூட்டத்துக்கு நடுவிலே இஸ்ரவேலர் மாட்டிக்கொண்டு அவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தார்கள். And we see that the Israelites were held captives by the Midianites. தேவன் அவனை அழைத்தார். And the Lord called Gideon. அவனை அழைக்கும்போது சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். And when the Lord called Gideon, he said, "O mighty man of God, mighty man of valor." நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. And this is recorded in Judges chapter 6. அவன் தன் அறுவடையை மீதியானியருக்கு பயந்து ஒளிந்து கொண்டு போராடித்துக் கொண்டிருந்தான். And we find that Gideon was so afraid, he was hiding his harvest and he was afraid of the people. தேவதூதன் அவனுக்கு தரிசனமானார். And we find that the angel of the Lord revealed himself to அவனுக்கு Gideon. சொன்னது 12ஆம் வசனத்திலே பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. And in verse 12 we see that the angel of the Lord appeared to him and said, "Oh, you mighty man of valor." அவன் என்னென்னமோ சொல்லி பார்த்தான். And Gideon tried to give all sorts of lame excuses. 16ஆம் வசனத்தில் அவர் சொன்னார், And in verse 16 the Lord said to him, நான் உன்னோடு இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றான். And the Lord said to him, "Surely I will be with you and you shall defeat the Midianites as one man." அதுல மாத்திரம் இல்ல, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். And the Lord tells him, "Go with your strength and I will be with you." கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. இன்றைக்கு நீங்கள் நீங்க எதிர்பார்த்திருக்கிற உங்கள் அவர்களை நீங்கள் ஆதாயம் செய்து கொள்வதற்கு நீங்கள் போய் 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. And today to prepare and bring the people around you to the Lord Jesus, you don't need to go and fast anyway for 40 நீங்கள் days. பெரிய வரங்களை எல்லாம் போய் பெற்றால் தான் நீங்கள் செய்ய முடியும் என்பது இல்லை. And it's not required for you to go and get some special kinds of talents and gifts to go and prepare people for இயேசு the Lord. அவர்களை அழைத்தார். Jesus invited them. யாரெல்லாம் அவரண்டை வந்தார்களோ And whoever came to Jesus, அவர்களுக்கெல்லாம் அந்த வரத்தை கொடுத்தார். he gave them all this authority and power. பிசாசுகளை துரத்தவும், வியாதிகளை சுகமாக்கவும், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். He gave them the authority and the power to drive out the demons and to bring the people to the Lord into the saving grace. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Not only that, he gave them power and authority to trample down serpents and scorpions and all the power of the enemy, so that nothing by any means. அவர்களை பார்த்து சொன்னார், எந்த பிசாசும் உன்னை மேற்கொள்ளாதுன்னு சொன்னாரு. And he told them, "No devil, no evil shall harm you and overthrow you." நிச்சயமா அசுத்தாவி உங்களுக்கு கீழ்ப்படியும். And definitely the evil spirits will bow to you. அப்படியே அவர்கள் செய்தார்கள். And they did likewise. அப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. And there are so many examples like that. அப்போஸ்தலர் நடபடிகளில் பாருங்கள், And if you turn to the book of Acts, 18ஆம் and அதிகாரத்தில் if you turn to Acts chapter 18, ஒரு ராத்திரியிலே பவுலுக்கு தேவன் தரிசனமாகிறார். and we see that the Lord revealed himself to அந்த Paul. 9-10 வசனங்களை பாருங்கள் போதும். And just look at verse 9 and 10. அதுல தேவன் அவனுக்கு ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. And the Lord said, "Do not be afraid, but speak. Don't keep silent. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு என்று அவர் சொல்லுகிறார். He says, "For I am with you and no one will attack you or hurt you, for I have many people in the city." நீ இருக்கிற இந்த பட்டணத்திலே, In the city in which you are நீ இருக்கிற residing, கொசப்பூரிலே, in this Kosapur, நீ இருக்கிற வில்லிவாக்கத்திலே, in this Villivakkam நீ where you are இருக்கிற residing, பெரம்பூர்ல, in the Perambur நீ where you இருக்கிற reside, மாதவரத்திலே, in the Madavaram நீ எங்க இருக்கிறாயோ அங்கே wherever you are residing, எனக்கு நிறைய மக்கள் உண்டு. there are many people who are there, அவர்களை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும். and you are going to rescue them and bring them அதனால் to Jesus. பயப்படாமல் பேசு. So speak boldly to them. எவனை பற்றி நீ கவலைப்படாதே. Don't bother about anybody. ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. Nobody will put their hands upon you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Because I am with you. பயப்படாமல் பேசு. And you speak with boldness. இப்படித்தான் தம்முடைய பிள்ளைகளை ஆக்கினார் நமது தேவன். And this is how the Lord prepared them to be fishers of இன்றைக்கு men. உங்களை ஆக்குகிறார். And today he molds you and invites இந்த you. வசனங்கள் அதற்காகத்தான் வேதத்தில் And எழுதப்பட்டிருக்கிறது. that is why all these verses have been recorded in the பவுல் scripture. தைரியமா
தைரியமாய் பேசினான். And Paul spoke அவனை boldly. கொண்டு நிறைய அற்புதங்களை கர்த்தர் And செய்தார். the Lord did great wonders through Paul. உங்களிடத்திலே சில குற்றங்களை பிசாசு உங்களுக்கு சுட்டி காட்டுவான். And the devil will constantly remind you of the evil and sins நீ that you have இப்படி done. எல்லாம் தப்பு பண்ண ஆளு, நீ போய் இந்த பாஸ்டர் சொல்றாருன்னு ஊழியங்களையும் போயிடாத, பிசாசு அடிச்சிரும்னு சொல்லுவான். And he will frighten you and said, you have done all these kinds of sins. Now you don't go and be a fisher of men. I will attack you. யாரெல்லாம் 100% தூய பரிசுத்த பூரணராய் இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் என்னிடத்தில் வாருங்கள் என்றா கூப்பிட்டார் இயேசு. Did Jesus say, all those who are 100% righteous, you come to me? மீன் பிடிக்கிற செம்படவனுங்க அவனுங்க என்ன தப்புலாம் பண்ணானுங்களோ வாங்கடா அங்கன்னு கூப்பிட்டாரு. He said, oh, you fishers of men, I don't know what all sin you have done, but I need you. You come to me. எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவின் பின்னே போனான். And these fishermen were called by Jesus. அவங்கள போய் பார்த்து ஒரு வாரம் உபவாசம் பண்ணி உங்களை பரிசுத்தப்படுத்திட்டு வாங்க. And did he look at the fishermen and say, come, I'm going to sanctify you. Now be there for 7 days and must be sanctified. இதெல்லாம் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாங்க. Did he tell the fishermen, you leave all the evil and the wicked ways that you have done, leave them and then come and follow me? அப்படியெல்லாம் சொல்லலைங்க. He didn't tell them anything like ஆனா that. உங்களுக்கு நிறைய சொல்லி உங்களை பக்குவப்படுத்தி வச்சிருக்காரு. But now he has equipped you so greatly to come and be a பரிசுத்த fisherman. உபதேசம்லாம் நிறைய சொல்லி And இருக்காரு. he has given you such holy counsel. இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. And he has told you what you should not be doing. அவங்களுக்கு பிசாசுகளை துரத்தவும் வியாதியை குணமாக்கவும் சத்தியத்தை பேசவும் வல்லமை கொடுத்தாருன்னா உனக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? And if he gave them the power and authority, how much more power and authority will he give you? அந்த மீன் பிடிக்கிறவங்களை விட நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. You are more powerful than the fishermen. இயேசுவை மறுதலிச்சு சபிச்சான் பாருங்க, அந்த சுபாவம் உள்ளவனுக்கு கடவுள் அந்த வரங்களை கொடுத்தாரே, நமக்கு நிச்சயம் தருவார். And there was Peter who betrayed Jesus and cursed Jesus, and he himself was given the authority. நீ How much இளைஞனா more இருக்கலாம், authority? Probably you're a புருஷன் young ஸ்திரீ man, என்ற நிலையில் இருக்கலாம், probably a young girl or a young boy, வயது முதிர்ந்த நபராய் இருக்கலாம். probably you're an elder, a very old person. நீ வா, உன்னை மனுஷரை பிடிக்கிற வாக்குவேன் என்று Jesus சொல்கிறார். invites you and says, you come to me, I will make you a fisher of men. இந்த நாட்களில் உங்களை மிகவும் மகிழ்ச்சியாக்க போகிறார். And in these coming days, the Lord is going to satisfy you with his உங்களோடு joy. சிலர் இயேசு அண்டை வரப்போகிறார். And because of you and through you, many people are going to come to the knowledge of உங்களோடு Jesus. பலர் தேவனை இயேசு அண்டை வரப்போகிறார்கள். And through you, many people will come to know Jesus. அவருடைய ஆலயத்துக்கு வரப்போகிறார்கள். And they are going to come to church. அவருடைய சீஷர்களாக போகிறார்கள். And they are going to be disciples of the Lord Jesus. நிச்சயமா இயேசு அப்படி செய்வார். And definitely the Lord will do that. ஆனால் நம்முடைய குறைகளை அவர் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை நீதியுள்ளவராய் இருக்கிறார். And he is faithful. He is able to rid us of all our wickedness and our sins. ஏசப்பா என் குறைகளை மன்னியும்னா அவர் உடனே மன்னித்து நம்மை If சுத்தப்படுத்துவார். you look to the Lord and say, Lord Jesus, and if you confess your sins and say, Lord, forgive me, he will forgive you. எனக்கு வேண்டியவங்க ரொம்ப பேரு இயேசு அண்டை வர வேண்டி இருக்குது, அதனால என்ன அவர் ஆக்கணும் தான். எத்தனை பேர் சொல்வீர்கள்? How many of you say, Pastor, yes, many people have to come to the knowledge of the Lord Jesus, and I surrender myself to be a fisher of men. உங்க குடும்பத்திலேயே பிசாசுக்கிட்ட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. In your own family, there are people who are held captive உங்க by கூடவே Satan. வேலை செய்யறாங்க பாருங்க சிலர். There are your colleagues who are held captive by Satan. உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிற சிலர். The people who are helping you so much, they are held captive by Satan. இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் இயேசுவிடம் கேட்க வேண்டும். And today you have to ask the Lord Jesus one thing. இந்த வருஷத்துல In this year, O Lord, எனக்கு ஒரு ஆத்துமாவை நீ தர வேண்டும். give me one soul, O Lord. இன்றையிலிருந்து நான் அதற்காக உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். And from today, I surrender myself to bring that one soul to ஒரு Jesus. ஆத்துமாவை ஆதாயம் செய்ய என்னை உருவாக்க என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I surrender myself to bring that one person to Jesus. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு எல்லா கிருபைகளையும் தருவார். And the Lord will certainly give you all the பெரிய grace. வரம் உள்ள பெரிய ஆட்கள் தீர்க்கதரிசிகள் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. So don't think that the Lord should call very talented people and ஒரு prophets. ஆத்துமாவை ஆதாயம் செய்ய என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உனக்கு அவர் தருவார். And the Lord will equip you with all the power and authority you need to அவ்வப்பொழுது prepare. உனக்கு ஆலோசனை And கொடுப்பார். he will counsel you and lead you. நிச்சயமாய் உன் மூலம் கர்த்தர் அநேகரை மீட்டுக் கொள்வார்.